வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் ஆரோக்கியபுரத்தில் ஒரு ஜெட்டு பம்பு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஐ வாங்கி கொடுத்தாங்க. 1.5 ஹெச்பி சிஆர்ஐ பம்பு. அதுதான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பம்பை ஃபுல்லாக எப்படி மாட்டணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிடலாம். தெரிஞ்சவங்க இதை விட வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸு 1.5 ஹெச்பி 9 புள்ளி சம்திங் ஆம்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஐ இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணி எடுக்கிறோம். நம்ம ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தோம். எல்லாம் ஃபுட் வால்வு யூனியன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மாட்ட போகிறோம். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டு பம்பு மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள போல்டு நட்டை கலத்தணும். நீங்கள் 1 இன்ச்சு 3/4 இன்ச்சும் ஹோஸ் காலர் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த போல்டு நட்டை கலத்தணும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாஷர் இருக்கும். அந்த வாஷரை நம்ம எடுத்து விட்டால் தான் பம்பு தண்ணி சக் பண்ணி இழுக்கும். இங்கே பாருங்கள், அந்த வாஷரில் க்ளோஸ்டாக இருக்கும். அதை நம்ம எடுத்து விடணும். எதுக்கு இப்படி வைப்பாங்க அப்படின்னா மோட்டருக்குள்ளே அந்த செக்ஷனுக்குள்ளே மண் டஸ்ட்டு எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பெனிலேருந்தே இப்படி தான் வரும். நிறைய எல்லா மோட்டரும் இப்படி தான் இருக்கும். அதில் சிஆர்ஐயில் 1.25 இன்ச்சும் அந்த செக்ஷன் பகுதியில் இருக்கிற அந்த வாஷரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்து ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். போல்ட் நட்டு கலத்தாமல் ஒரு சிலவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு வாஷர் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க முடியாது. அதனால நம்ம எடுத்துருவோம். ஃபுல்லாக போல்ட் நட்டை கலத்தி நம்ம எடுக்கிறதுனால அந்த வாஷர் கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த வேஸ்டேஜை கிழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்படி நம்ம பண்ண முடியாது. அதுக்காக நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாஷரை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ் காலரு எல்லாம் நம்ம பசங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 பேர் போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் வால்வில் ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்குறோம். மைல்டாக ட்ராப் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் செக் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுட் வால்வு எதுவும் லாக் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அமுக்கியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகி விழுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுட் வால்வில் எந்த லீக்கும் இல்லை. அதே போல் அந்த வாஷர் கரெக்டாக டைட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்காக அந்த வாஷரை லைட்டாக ஒரு திருப்ப அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷர் ப்ரெஸ் பண்ணி இது ரிட்டர்ன் ஆகாது. இதில் 1.25 பைப்பில் ஒரு பிளாக் கலரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அதை 1.25ல் நம்ம மாட்டணும். ஃபிக்ஸ் பண்ணால் தான் தண்ணி சக் பண்ணி இழுக்கும். ஒரு சில பம்பில் வருது, ஒரு சில பம்பில் வரலை. அதனால் கொடுத்துருக்க பம்பில் நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் தான் நம்ம தண்ணி சக் பண்ணி இழுக்கும். நம்ம 2 பேராக பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டீமு ஃபுட் வாலில் இருக்கிற ஹோஸ் கலர் மாட்டுறாங்க. அடுத்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லியை மாட்டுறாங்க. மோட்டரில் இருக்கிற அந்த பேஸ் யூனிட்டை ஃபுல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக தான் வரும். நம்ம அதை எடுத்து ஒவ்வொரு இடத்துல ஃபிட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா நூல் செர்லாக்கு தான் அடிக்கிறோம். ஒரு சிலவங்க டப்ளான் டேப் போடுவாங்க. ஆனாலும் நூல் செர்லாக்கு மாதிரி ஒரு ஏர் கேப்பு கூட கொஞ்சம் கூட இருக்காது. நூல் செர்லாக்கு போட்டால் அது எப்போதும் ஃப்யூச்சரில் எப்போதும் அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்க நூல் செர்லாக்கு தான் போடுதோம். பம்பு சரியான வெயிட்டு, கொஞ்சம் கூட அசைக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நல்ல பாடியும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக பம்பு கடையிலேருந்து கொடுத்துருந்தாங்க.
ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்லி மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பசங்க வந்து பார்த்தீங்க நம்ம டீமில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்காக வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் நாங்கள் ஆயில் வச்சுருக்குறோம். ஆயில் வச்சு தான் எப்போதுமே வந்து ஆயிலை ஹீட் பண்ணி தான் ஹோஸ் கலரை வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த வேலை வந்து ஈஸியாகவும் ப்ரொஃபஷனலாகவும் முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயில் தான் வச்சு ஹீட் பண்ணி ஹோஸ் கலர் வந்து மாட்டுவோம். 2 டீமாக டிவைட் பண்ணி வேலை போயிட்டுருக்கு. ஒரு டீம் பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ் கலரு வச்சு ஃபுட்பாலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் ஃபுட்பாலு மாட்ட சொல்ல ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சை வந்து மாட்டிக்காங்க. அடுத்து 1 1/4 மாட்டினீங்க அப்படின்னா டைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுட்பாலும் சரி மோட்டர்லேயும் சரி கனெக்ட் பண்ண சொல்ல 1 இன்ச்சு 1 1/4 மாட்டினா கரெக்டாக இருக்கும். மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஜிஐயில் வந்து 1 இன்ச்சு வந்து ஒரு 3/4 அடியும் 1 1/4 வந்து 1.5 அடியும் பிட்டும் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அதையும் ஒரு டீம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே ஃபுட்பால் மாட்ட ஆரம்பித்தாச்சு. அங்கே மோட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு 1 1/4 வந்து ஜிஐ பைப்பை வந்து மாட்டுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 இன்ச்சும் 2வது வந்து 1 1/4 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் அப்படி தான் ஃபுட்பாலில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு 2வது 1 1/4 மாட்டினா நமக்கு வந்து டைட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே போல் வந்து மோட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சு மாட்டிட்டு அடுத்து நம்ம வந்து 1 1/4 மாட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நூல் ஷெர்லாக் தான் அடிக்கிறோம். ஃபுல்லாக வந்து நூல் ஷெர்லாக் போட்டு அடித்து ஃபுல்லாத்தையும் வந்து டைட் ஏற்றுறோம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டப்பா இருக்கும். ஆயிலை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து பைப்பெல்லாம் ஏற்றுறது. இது 1 1/4 பைப்பில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உள்ளே மாட்டணும். ஃபுல்லாக டைட்டாக வந்து மாட்டிடுங்க. டைட்டாக மாட்டும் பொழுது தான் அது மிஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து சக் பண்ணி இழுக்காது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டி தான் ஆகணும். நல்லா டைட்டாக வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு அதுக்குள்ளே வந்து 1 1/4 ஹோஸ் கலரை போட்டு நீங்கள் வந்து ஹோஸ் கலரு டைட் பண்ணும் பொழுது வந்து நமக்கு வந்து மோட்டரில் சக் பண்ணி இழுக்கும். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1 1/4 வந்து 1 இன்ச்சு மாட்டியாச்சு. 1 1/4 பீஸை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். 1 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 அடியும் 1 1/4 வந்து ஒரு அடியும் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு டீம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம் நாங்கள். அந்த ஹோஸ் கலர் எல்லாம் மாட்டியாச்சு ஃபுட்பாலில். ப்ளஸ் வந்து மோட்டர் சைட்லேயும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டீம் வந்து ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோஸை எடுத்து கட் பண்ணி மாட்டணும். ஃபுல்லாக ஆயிலை ஹீட் பண்ணி ஹோஸை வந்து ஆயிலுக்குள்ளே வைக்கிறோம். அப்படி வைக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேலை வந்து சுலபமாக முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1 இன்ச்சு பைப்பை வந்து ஆயிலை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணி பைப்பை வந்து ஆயிலுக்குள்ளே வைக்கிறோம். கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதிகமாக ஹீட் வச்சுருந்தாங்க. நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஹீட்டு குறைஞ்சிட்டு அதனால் 1 இன்ச்சு பைப் மட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற எல்லாம் வந்து குயிக்காக வந்து ஆயில் ஹீட் பண்ணி கொடுத்ததுனால நாங்கள் வந்து மாட்டிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஓஸு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது ஆயிலை ஃபுல்லாக வந்து கொதிக்க வச்சு ஆயிலுக்குள்ளே இந்த பைப்பை உள்ளே விட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அந்த லைட்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு தன்மையில் வந்து இலகிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஃபுட்பால் உள்ள மாட்டினீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக நாங்கள் வந்து மாட்டுதுன்னு பாருங்களேன். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணி ஃபுட்பாலில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் வந்து மாட்டியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி ஓஸும் மாட்ட சொல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 இன்ச்சும் அடுத்து வந்து 1 1/4 வந்து நம்ம வந்து மாட்டணும். ஆயிலில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுட்பாலில் மாட்டினோடனே பைப்பு கொஞ்சம் ஹீட்டில் தான் இருக்கும். உடனே நம்ம அந்த டைமில் வந்து பைப்பை வளைக்காதபடிக்கு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு ஈர துணியை வச்சு கொஞ்சம் ஆயிலை பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து 1 1/4 வால்வு வந்து மாட்டுறோம். 1 1/4 ஹெச்டி பைப்பை வந்து மாட்டுறோம். அதுவும் வந்து மாட்டியாச்சு. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. அது லைட்டு ஹீட்டாக இருக்கும் பொழுதே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாம்பை வந்து போட்டு விட்ருவோம்.
1 இன்ச்சு 1.25 கரெக்டாக வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு இன்டரப்ட்டும் இல்லை. அடிக்கடி கட் பண்ணி மாட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆயில் வந்து எங்களோட வேலையை வந்து ரொம்ப சுலபமாக மாற்றிச்சு. இது நம்ம கேஸ் அடுப்புலேயோ இல்லை விறகுலேயோ இல்லை ஏதோ பேப்பர்லேயோ சால்வெண்ட்லேயோ நம்ம வந்து ஹீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எளிதாக வந்து நம்மளுடைய வேலை வந்து இருக்காது. ஒரு சில இடத்துல கட் ஆகும், ஒரு சில இடத்துல கரெக்டாக வந்து ஹீட் ஆகாது. அதனால பைப்பு உள்ளே போகாது. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எளிமையான மெத்தடாக வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இதோட அருமை வந்து தெரியும், வேல்யூ வந்து தெரியும். அதனால் அடிக்கடி இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஆயில அந்த ஓஸில் லைட்டாக ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து தண்ணியில் முக்கி அந்த ஓஸில் வந்து நாங்கள் வைப்போம். ஃபுல்லாக வந்து ஃபுட்வால் வந்து மாட்டி முடித்தாச்சு. ஃபுட்வால் மாட்டி முடித்து அதை டைட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சும் 1.25 கிளாம்பும் வந்து ஃபுட்வால்குள்ளே போட்டிருப்போம். நம்ம வந்து எப்போதுமே ஃபுட்வாலும் மாட்ட சொல்லியும் அந்த மோட்டர் சைடு 1 இன்ச்சு 1.25 பைப்பு மாட்டும் பொழுதும் நம்ம அதில் கிளாம்பை வந்து போடுறதுக்கு வந்து மறந்துடக்கூடாது. கிளாம்பை வந்து மறந்தோம் அப்படின்னா அந்த எண்டிலேருந்து மாட்ட வேண்டியது இருக்கும். இல்லை 2 எண்டும் மாட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல் நட்டையும் வந்து கலத்தி மாட்டணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ கிளாம்பை வந்து போடுறதுக்கு எப்போவுமே மறந்துடாதீங்க. ஃபுட்வால்வோ இல்லை மோட்டர் சைடு மாட்ட சொல்ல ஒரு திருப்பு மெதுவாகவே வேலை செய்யுங்க. நல்லா பார்த்து எதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து மோட்டர் சைடு வந்தாச்சு. ஃபுட்வால் வந்து முடித்து வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் போருக்குள்ளே ஃபுட்வாலை வந்து இறக்கி ஒரு 10 அடி மட்டும் விட்டுட்டு அதை வந்து நாங்கள் வந்து மோட்டர் சைடு மாட்டுறோம். மோட்டர் சைடு பார்த்திங்க அப்படின்னா யூனியன்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி வச்சாச்சு. ஜிஐ 1 இன்ச்சும் 1.25 1 இன்ச்சு 3/4 அடியும் 1 அடியும் போட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சாச்சு. யூனியன் போட்டிருக்குறோம். யூனியன் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா சர்வீஸுக்கு கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து யூனியன் போடுறது உண்டு. அப்போ வந்து மோட்ரு தனியாக வந்து எடுத்துடலாம். இதுவும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டிடுவோம். இது வந்து 1.25 ஃபஸ்ட்டு மாட்டுறோம். எவ்வளோ ஈஸியாக வந்து மாட்டுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆயிலில் ஹீட் பண்ணி ஆயிலில் முக்கி ஓஸை முக்கும் பொழுது ஓஸு வந்து மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகிற டைமில் வந்து நம்ம இப்படி ஹோஸ் காலரை வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அது பாருங்கள். நம்ம மோட்ரு சைடுக்கு வந்தாச்சு. மோட்ரு சைடில் வந்து 1.25 மாட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். 1 இன்ச்சையும் முடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை தூக்கி தண்ணியில் போர் மேலே வச்சு நாங்கள் வந்து கடைசியாக வந்து செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 1 இன்ச்சு வந்து ஆயிலில் ஃபுல்லாக வந்து ஆயில் ஹீட்டாக இருக்குது. ஆயில் ஹீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். 1 இன்ச்சும் பார்த்திங்கன்னா யூனியன் போட்டு தனியாக ஹோஸ் கலரில் நூல் செர்லாக்கு போட்டு டைட் பண்ணி வச்சாச்சு. அப்படி டைட் பண்ணி வைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கம்பேர் டு அந்த கேஸ் அடுப்புலையோ இல்லை வெளியில் சால்வெண்ட்டை போட்டு தீயை கொளுத்தி வைக்கிறதுக்கு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எளிதாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து மோட்டர் தூக்கி போரில் வச்சாச்சு. ஃபைனலாக மோட்டரோட அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக வந்து மோட்டரோட அவுட்புட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணி தான் வச்சுருக்குறோம். கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ஒர்க்கை பார்த்தும் ப்ளஸ்ஸு டேங்கில் உள்ள ப்ரெஷரை பார்த்தும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பம்பு அவ்வளோ ப்ரெஷர் இல்லை, இப்போது நல்லா ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இதுபோல் உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட பெரிதான நோக்கமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் தான். அதை வந்து நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுபோல் தேவையான நபருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.